33. Find the sum of n terms of the series 3 plus 33 plus 333 plus up to x term. Okay. இதை find out பண்ணலாமா? Okay. நம்ம terms எழுதிக்கலாம். 3 plus 33 plus 333 plus up to x term. ஓகே, இப்போ எல்லா டேர்ம்லையும் இப்போ 3 காமனாக இருக்குது. ஸோ 3யை நம்ம காமனாக எடுத்துடலாம். 3 இன்ட்டு அப்போது 3 காமனாக வெளியில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். இதில் 33 வெளியில் போயிடுச்சுன்னா 3 போயிடுச்சுன்னா இது 3 இன்ட்டு 11 33. ஸோ நம்ம இப்படி கிராஸ் செக் கூட பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு 1 3, 3 இன்ட்டு 11 33. அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ 1ன்னு இருந்தால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த உள்ளே இருக்கிற எல்லா டேர்மோடையும் 9ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். நம்ம கம்ஃபர்டபுளுக்காக ஒரு டேர்மை மல்டிபிள் பண்ணால் அதே நம்பரால் கீழே டிவைட் பண்ணிட்டோம்னா மேக்ஸில் அது நமக்கு டேலி ஆகிடும். ஸோ அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 3/9 மட்டும் இருக்கட்டும். இந்த 9 இப்போ உள்ளே போயிடும். அப்போ என்னதாயிடும்? 9 into 1 9, 9 into 11 99, 9 into 111 999. இந்த மாதிரி நமக்கு மல்டிபிள் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 9ஐ எப்படி எழுதிக்கலாம்? 10 minus 1 இந்த மாதிரி எழுதுறதுக்காக தான் இந்த மல்டிப்ளிகேஷனை நம்ம பண்ணோம். ஸோ இந்த 99 எப்படி எழுதலாம்? 100 minus 1. இந்த 999 எப்படி எழுதலாம்? 1000 minus 1. லைக் தட். அப்படியே நமக்கு எக்ஸ் டேர்ம். ஓகே, இதில் இந்த 10 100 1000 எல்லாம் ஒரு செட்டு. அடுத்து இந்த -1 -1 -1 அதெல்லாம் ஒரு குரூப். அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி எழுதலாம்? 3/9 10 plus 100 plus 1000. அந்த டேர்ம்ஸ் இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேர்ம் அப்படியே அப் டு இங்கே எக்ஸ் வச்சு எழுதுனனால எக்ஸ் டேர்ம். சப்போஸ் இங்கே என்னன்னு கொடுத்தா என் டேர்ம் அப் டு எக்ஸ் டேர்ம் போயிடும். ஓகே, எக்ஸ் டேர்ம்னு எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் போட்டு எல்லா டேர்மும் இந்த -1 -1 -1 அப் டு மைனஸ் எக்ஸ் டேர்ம் வரைக்கும் அப்படியே போகும். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை கேன்சல் பண்ணுவோம். 1 3 3 3 9. அப்போது 3 இருக்குது. அப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்கிற பேட்டர்னில் எழுதுவோம். 10 100 10 ஸ்கொயர் 1000 10 கியூப் அப் டு இப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஓகே, இதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. சம் ஃபார்முலா எஸ்என். அது என்ன ஃபார்முலானா, எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் -1 டிவைடட் பை ஆர் -1. இப்படி நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு பதில் இந்த ஃபார்முலா. ஓகே, இதை எழுத தேவையில்ல. மைனஸ் எக்ஸ். ஓகே, 1/3. இதில் ஏ யாரு? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏ. அப்போ 10. ஆர் யாரு? இது டிவைடட் பை இதுதான். அப்போ 100 டிவைடட் பை 10 10 தான். அப்போ ஆரும் 10 தான். 10 பவர் n -1 பை ஆர் வந்து 10 -1 மைனஸ் எக்ஸ். ஓகே, இந்த ஸ்டெப்பை அப்படியே ஏக்கு பதில் ஆருக்கு பதில் 10 போட்டிருக்கோம். எதனால? ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆறுனா திஸ் டிவைடட் பை திஸ். அது ஆர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் நமக்கு? இப்போ இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். நான் என்ன பண்ணிடலாம்னா, இந்த 1/3 இங்கேயும் 1/3 அங்கேயும் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 10/3 இன்ட்டு 10 பவர் n -1. இங்கே 10 -1 9. So divided by 9 minus x by 3. இந்த 3 இங்கே வந்துருச்சு. இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். இது வித் இது இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே கிளப் பண்ணிடுவோம். டினாமினேட்டர் 3 into 9 27 10 பவர் n -1 minus x by 3. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்கிற மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்கமிங் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.